வணக்கம். என் பேர் மதன்குமார். எனக்கு பூர்வீகம் பார்த்தீங்கன்னா, நான் மணலிப்பட்டு. நான் இங்கே பாண்டிச்சேரியில் தாகூர் கலைக்கல்லூரியில் சுவாலஜி படித்தேன். அப்படி சுவாலஜி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயரில் தேனீ வளர்ப்பு, அதாவது எப்பிகல்ச்சர்னு ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு. அந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா, தேனீக்களை பற்றி எல்லாமே அந்த சப்ஜெக்டில் கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம தேனீக்களை பற்றி படிக்க படிக்க தேனீக்கள் மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தின் மூலயமா தான் இந்த ஃபார்மை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் வெறும் ஒரு 10 பெட்டியோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, 2022 காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போதே அது தேனி மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தில் அதை எப்படின்னா கற்றுக்கணும், நம்மளும் தேனீ வளர்ப்பு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் 2022 காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போதே 10 பெட்டியோடு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் என்ன தான் அதில் தியரிக்கலாக படித்தாலும் இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அந்த 10 பெட்டியில் தான் நான் படித்ததோட அதில் 10 பெட்டியில் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறது தான் எனக்கு நிறையா இருந்துச்சு. நம்ம என்ன படித்தாலும் ப்ராக்டிக்கலாக ஒரு 10 பெட்டி வைக்கும்போது சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது தேனீ வளர்ப்பில். அந்த நுணுக்கங்களை நம்ம சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ டீப்பாக படித்தாலும் சப்ஜெக்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த நுணுக்கங்களை நீங்கள் எப்போ கற்றுக்க முடியும்னா, அந்த ப்ராக்டிக்கலாக அந்த 5 பெட்டியோ 10 பெட்டியோ வச்சுக்கும் போது தான் அந்த நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது நானும் எதே ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னால் நான் படித்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல அந்த 10 பெட்டியில். ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த 10 பெட்டியை வச்சு தான் நான் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் டெவலப் ஆகி வந்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஒரு சீசனில் மழை சீசனில் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் அட்டாக் ஆகி அந்த 10 பெட்டியுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, தேனீ வளர்ப்பை நல்லா கையில் எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி சுச்சுவேஷன் நான் இருக்கிறதுலே ரொம்ப போரான ஃபேமிலி நாங்கள். ஏன்னா அம்மா மட்டும்தான், நான் அம்மா 3 பேர் தான். அவங்க சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. அவங்களும் சொல்லிக்கிற அளவுக்கு பேக்ரவுண்ட்லாம் பெருசானவங்களாம் இல்லை. கூலி வேலைக்கு தான் போய் இது பண்ணாங்க. அந்த 10 பெட்டி ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு 35,000 செலவாச்சு. அந்த 35,000ன்றது எங்கள் அம்மாவோட மாதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 தான். 35,000ன்றது ஒரு 7 மாதம் சம்பளம். அது அவங்க எனக்கு கொடுத்தது எப்படா கொடுத்தாங்கன்னு இன்ன வரைக்கும் நான் யோசிச்சுன்னு இருக்கேன். அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரி பொல்யூஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, க்ரீன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு ஸ்கீம் நரேந்திர மோடி ஸ்கீம் கீழே நம்ம பாண்டிச்சேரி பொல்யூஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் அந்த ஸ்கீம் கீழே தேனீ வளர்ப்பு 30 நாள் ட்ரைனிங்காக இலவச ட்ரைனிங்காக கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா, அனுபவமிக்க ஆசிரியர்களும் பெரிய பெரிய தேனீ பண்ணையாளர்களும் வச்சு எங்களுக்கு நேரடி வகுப்பு எடுத்தாங்க. அப்போ இந்த நேரடி வகுப்பில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, அவங்க ஆரம்பத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள்ன்ட்டு, அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் அவங்க அனுபவமிக்க பெரிய பெரிய பண்ணையாளர்களுக்கு இந்த நுணுக்கம் இப்படி இருக்கும்பா, அதனால தான் ஃபெயிலியர் ஆகுது, இந்த சீசன் டைமில் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்றது நம்ம புக்கில் கண்டிப்பாக நீங்கள் என்ன புக்கு படித்தாலும் அதில் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அவங்க அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தையும் தேனீ வளர்ப்பு மேலே ஒரு நம்பிக்கையும் புது ஒரு உன்னதலையும் எனக்கு அது கொடுத்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, நான் அப்போவே 2025 மறுபடியும் ஒரு 50 பெட்டியோடு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 50 பெட்டியை ஸ்டார்ட் பண்ணி 250 கிலோ தேன் எடுத்தேன். மறுபடியும் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷம் 150 பெட்டி நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 150 பெட்டியில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 500லேருந்து 600 கிலோ எய்ம் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 150 பெட்டி இருக்குது. அந்த 150 பெட்டியில் ஒரு பெட்டி உங்களுக்காக இப்போ நான் ஆர்வஸ் பண்ணி காமிக்க போகிறோம். இந்த பெட்டி இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரென்த்தான பெட்டி. இதில் எவ்வளோ அணி வச்சிருக்கு மட்டும் நீங்கள் ஃபைனலாக எத்தனை கிலோ அணி இருக்குன்னு இதில் இந்த ஒரு பெட்டியில் எத்தனை கிலோ அணி வருதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க தேனி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெயில் போட்டுக்கணும். இதை பார்த்தீங்கன்னா, இது பீஸ் எப்பயுமே நம்மளை கண்ணில் தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணும். அதனால் நம்ம என்ன தான் அதை பார்த்து ஹேண்டில் பண்ணாலும் நம்ம சேஃப்டிக்காக இது இந்த மாஸ்க் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் இப்போதைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பெட்டி ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் எடுக்கணுமே. ஏன்னா ஃபுல்லாக கீழே மேலே ஸ்டோர் பண்ணி இந்த சூப்பரில் ஸ்டோர் பண்ணி மேலே மூடிக்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு இங்கே சோர்ஸ் நல்லா இருக்குது. அதுபோல் எல்லா பெட்டியிலும் இது போல் இருக்காது. ஒரு பெட்டியில் தான் இந்த அளவுக்கு நல்ல காலனியாக இருக்கிற பெட்டியில் மட்டும்தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹனி கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா, இதை புகைப்பான்னு சொல்லுவாங்க. இது தேன் எடுக்கும்போது நம்ம தேனீக்களை கொட்டு வாங்காமல் எடுக்கிறதுக்காக அதுக்கு லைட்டாக ஒரு ஸ்மோக் கொடுத்தா அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி பெட்டிக்குள்ளே போயிடும். அது நம்ம இல்லாமலே நம்ம அதை எப்படி தேனை கையாளுறோம், எந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக தேனீகளை கையாளும் போது நம்மளை அது கொட்டாது அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ அது பாருங்கள். அதனால தான் நம்ம எந்த அளவுக்கு தேனீக்களை ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதுக்கிட்ட இருந்து அதுக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் நம்மளும் கொட்டு வாங்காமல் நம்ம தேன் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃப்ரேம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன், அதில் நம்ம கொட்டியே வாங்கலை. இன்னும் 3 ஃப்ரேம் இருக்குது. அதை எப்படி எடுக்கிறேன்ட்டு நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது பேரே அடுக்கு தேனி. இது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியிலேருந்து ஒரு 2 ஸ்ட்ரக்சர் எடுத்துருப்போம். இது ஏன் அடுக்கடுக்காக இருக்குது? மலை தேனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரவுண்டாக இருக்கும். அதோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா, அது ஒரு அடை கட்டி வாழக்கூடியது. ஆனால் இதுக்கு பேரே அடுக்கு தேனி. இது ஸ்ட்ரக்சரே இது அடுக்கு தேனி சொல்லுவாங்க, பொந்து தேனி சொல்லுவாங்க,
இருட்டு தேனின்னு சொல்லுவாங்க. அது ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து இருட்டில் வாழக்கூடியது ஃபஸ்ட்டு. மலை தேனி அப்படி கிடையாது. அது ஓப்பன் பிளேஸ், ஹைட்டான பிளேஸ் இருந்தால் அதுக்கு போதும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் வாழக்கூடியது, அடுக்கடுக்காக கட்டக்கூடியது. அதனால தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் அடுக்கடுக்காக இருக்குது. நம்ம அந்த ஃப்ரேமை கொடுத்துருக்கோம். தேனீக்கள் எப்பயுமே நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க விதம் தான் இருக்குது. எடுத்த உடனே நீங்கள் போட்டு ஸ்மோக்கரை போட்டு நீங்கள் அதை டென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த புகைக்கே சுற்ற ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஃப்ளை பண்ணு, எதாவது நம்ம கூட்டம் கலைக்கிறாங்க, எல்லாம் அலாட் ஆகுங்க, எல்லாம் கொட்ட, அப்போ தான் நம்ம ரொம்ப அக்ரெசிவாக கொட்ட ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது எந்த டிஸ்டர்புமே பண்ணல. சும்மா ஒரு காற்று கொடுத்தேன், காற்றுல அந்த இடத்துலேருந்து விலகு, காற்று அடிக்குது, அந்த இடத்துலேருந்து விலகுது, அந்த டைமில் அதை பக்குவமாக எடுக்கணும். இதே நம்ம ஸ்மோக்கர் போட்டு எடுக்கலாம். ஸ்மோக்கர் போட்டு எடுக்கும்போது ஒரு சில பீஸ் என்ன பண்ணுவோம்னா நம்மளை கலைக்கிறாங்க, நம்ம கூட்டம் அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அது நம்மளை எதிர்த்து போராட தான் பார்க்குமே தவிர அது உள்ளே போக பார்க்காது. அது தேனே எடுக்கிறோம், அது எதிர்த்து நம்மளை கொட்டாதுங்களா? அதனால தான் நம்ம ஸ்மோக்கர் இல்லாமல் உங்களுக்கு எப்படி எடுக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம டெமோ மாதிரி இப்போ பண்ணி காமிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ தேன் இருக்கும். அந்த அளவுக்கு இங்கே ஃப்ளவரிங் சோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்க, சார் தேன் பெட்டி நாங்கள் வாங்கி வச்சுட்டோம், உங்கள் ஃபார்மில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஏன் தேன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. போய் நம்ம லொக்கேஷனில் நேரில் பார்த்தா சுற்றி 10 தென்னை மரம் தான் இருக்குது, ஃபுல்லாக சவுக்கு இருக்குது. அங்கே எடுத்து போய் நீங்கள் தேனி பெட்டிங்க வச்சிங்கன்னா நீங்கள் அந்த பெட்டி ஒரு மாதத்தில் அது ஓடாமல் இருந்தாலே அதுவே பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு. அதனால் தேனி வளர்ப்பு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா சுற்றி சோர்ஸ் அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஒரு தேனீக்கள் வந்து வாழ்நாளில் ஒரு ஸ்பூன் தேனை தான் சேகரிக்குமே. அது மட்டும் இல்லாமல் ஒரு சொட்டு தேனை சேகரிக்க குறைஞ்சது ஆயிரக்கணக்கான பூக்கள்லேருந்து நெக்டாரை கலெக்ட் பண்ணி தான் தேனாக கன்வெர்ட் பண்ணும். ஆனால் இப்போ எந்த அளவுக்கு சுற்றி சோர்ஸ் இருந்தால் இந்த அளவுக்கு தேன் கிடைக்குன்னு பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னு உங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு சந்தேகமாகும். எல்லாம் இதை பார்த்துட்டு என்ன நினச்சாங்க, நீங்களே தான் அது தேன் அடையை கட் பண்ணி வைக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு அதுமாரி இருக்குது, நேச்சுரலாகவே இல்லை அப்படின்றீங்க. எதுக்கு இது போல் வெள்ளையாக மேலே போட்டு பூசி வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மெழுகு. அது என்ன பண்ணால் அதோட தேவைக்கு தான் ஃபஸ்ட்டு அது தேனே ஸ்டோர் பண்ணுது. நம்ம அதுக்கிட்டேருந்து திருடுறோம். அதனால் அது என்ன பண்ணுதுன்னா இது இப்படி சீல் பண்ணும்போது இதில் வந்து ஹனி இப்படி நம்ம இப்படி திருப்புமோ இப்படி பண்ணும்போது இதுலேருந்து ஹனி லீக் ஆகாது. அதனால் சேஃப்டிக்காக சீல் பண்ணி வச்சுருக்கு. அது மழை காலத்துக்காக தான் அது சேகரித்து வச்சுருக்கு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபேமிலி இதில் தான் இருக்கும். எப்போ மழை காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா நாம் எப்படி நம்ம ஒரு கொரோனா டைமில் அரிசி பருப்பு வாங்கி சேமித்து வச்சுக்கோமோ அதுமாரி தேனை சேகரித்து வச்சுருக்கு. மழை டைமில் வந்து இதுலேருந்து அது ஃபீடிங் எடுத்துக்கும். அதனால தான் இது போட்டு மெழுகு போட்டு மூடி வச்சுருக்க. இப்போ ரீசன் பார்த்தோன்னா அது நல்லதுலேருந்து தேன் லீக் ஆகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அடிப்பலகை. இதை தான் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தேனி வளர்ப்பில் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டான பிளேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெழுகந்து பூச்சின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுன்னா அந்த கார்னரில் முட்டை வச்சிரும். அது இந்த கார்னரில் முட்டை வைக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா அது லார்வா பியூப்பாவாக மாறி அது புழு பருவமாக வரும்போது அதுக்கான ஃபுட்டுன்னா பார்த்தீங்கன்னா தேன் அடை தான். அதனால் அது அந்த தேன் அடையை சாப்பிட்டு அதை சாப்பிட்டு அந்த தேன் குடும்பமே காலியாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இது எடுத்து இந்த அடிப்பலகை இந்த இடத்துல மட்டும் க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம இதில் போன வாரம் தான் தேன் எடுத்ததுனால இது அடிப்பலகை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஆண் தேனின்னுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாது. இல்லை இதில் தேனி பெட்டியில் இதுக்கு என்ன வேலை பார்த்தீங்கன்னா இது வந்து கூட்டோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ராணி தேனி கூட மேட்டிங் பர்பஸுக்காக மட்டுமே இது யூஸ் ஆகுது. இது ஒரு தேனியில் பார்த்தீங்கன்னா ஒரு தேனி குடும்பத்தில் குறைஞ்சது 15,000 20,000 தேனீக்கள் இருக்கும். அதில் எத்தனை ஆண் தேனி இருந்தால் அந்த பெட்டி ஸ்ட்ரென்த்தான பெட்டின்னு பார்த்தீங்கன்னா 100 200 ஆண் தேனி மட்டும்தான் இருக்கணும். இப்போ நம்ம தேன் எடுத்த தேனை எப்படி நம்ம கையால் புழியாமல் மிஷினில் போட்டு எடுத்து மறுபடியும் நம்ம எப்படி அதை தேன் சீக்கிரம் ஸ்டோர் பண்ணணும், நம்ம கையில் புழிஞ்சால் அந்த அடை கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 2 மாதம் ஆகும் அந்த ஒரு தேன் அடை கட்டுறதுக்கு. அதை நம்ம மிஷினில் போட்டு எடுக்கும்போது மறுபடியும் அது தேன் ஸ்டோர் பண்ணுற வேலையை மட்டும்தான் அது பார்க்குமே. அது நம்ம எப்படி நம்ம பண்ணுறோம் நவீன காலில் தேனி வளர்ப்பில் இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்ட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பானையில் வச்சு தேனி வளர்த்தாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ஃபெசிலிட்டிலாம் இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தான் இந்த மிஷின் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. அதனால் தேனை எப்படி நாங்கள் நவீன முறையில் ஒரு மிஷினில் போட்டு சுற்றி எடுக்கிறோம், அது எப்படி தேன் அதுலேருந்து வெளியில் தேன் மட்டும் எப்படி வெளியில் வருது, அடை எப்படி எதுவும் டேமேஜ் ஆக மாட்டேங்குது, இது எல்லாமே நீங்கள் நேரில் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி உங்ககிட்ட சொன்னோம் பார்த்தீங்களா, எப்படி தேனை கையில் புழிஞ்சு எடுக்க முடியாமல் நவீன முறையில் எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் தேன் எடுக்கிற எக்ஸ்ட்ராக்ட், தேன் எடுக்கும் கருவின்னு சொல்லலாம், தமிழில் இங்கிலீஷில் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லலாம். நம்ம எப்படி தேன் எடுக்க போகிறோன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு தேன் அடையே அதில் எப்படி வைக்கணும் ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது பார்த்தீங்கன்னா இப்போ சீல் பண்ணியிருக்கு,
இப்போ இந்த சீலை ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணணும். சீலோட வச்சு நம்ம சுற்றும் போது தேன் வராது. ஏன்னா தேன் மெழுகு போட்டு அவ்வளோ தூரம் மூடி இருக்காது, லீக் ஆகாத அளவுக்கு அது மூடி இருக்காது, அது தேவைக்காக மூடி வச்சிருக்கு. இப்போ நம்ம அதை கட் பண்ணிட்டு தான் அதை உள்ளே வைக்க போகிறோம். அது எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை சுற்றும் போது இது என்ன ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஈர்ப்பு விசையில் இப்போ தேன் எல்லாமே வெளியில் வந்துட போகுது, அரை அப்படியே இருக்க போகுது. இப்போ தேன் நீங்கள் சைடில் தேன் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தேன் எந்த அளவுக்கு வெளியில் வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இதை சுற்றும் போது ரொம்ப நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்து சுற்றக்கூடாது, லைட்டாக சுற்றணும். ஏன்னா ஃபுல்லாகவே மெழுகு அடை, அது எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் தேனீக்கள் சரி பண்ணுறதுக்கு சில கால அவகாசம் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்க. இப்போ கம்ப்ளீட்டாக இதுலேருந்து தேன் எடுத்துகிட்டு தேனை மட்டும் இதுலேருந்து எடுத்துருக்க முடியும், அடை அப்படியே இருக்க பாருங்க. இப்போ அந்த அடையை நம்ம மறுபடியும் வைக்கும்போது மறுபடியும் ஒரு 10 டேஸ்லேருந்து ஒரு 15 டேஸில் நம்மளுக்கு ஹனி ஸ்டோர் போகணும். இதே நம்ம இதை எடுத்து கையில் புழிஞ்சா இந்த அடையை மட்டுமே அது கட்டுறதுக்கு 1.5 மாதம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஒரு நம்ம இப்போ முந்திரி காட்டில் வச்சுருக்கோம். முந்திரி பூ பார்த்திங்கன்னா 45லேருந்து 50 நாள் தான் பூவே இருக்கும். அதுக்கப்புறம் பிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேன் கிடைக்காது. அந்த டைமில் நீங்கள் அடையை மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சீசனே முடிஞ்சிடும். நம்ம பெட்டியை நம்மளுக்கு ஃபெயிலியராக தான் உள்ள வேறு இடம் தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தேன் எடுக்கிறது, தேன் ஹார்வெஸ்ட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன தேன் இருக்குன்ட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி தேன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கல்ல, நம்ம தேன் எடுக்கிறது போகிறது எல்லாமே அது இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா முந்திரி தேன் சுற்றி இங்கே முந்திரி மட்டுமே 80% இருக்குது. இங்கே சுற்றி 5 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் முந்திரி மட்டும்தான் இருக்குது. அப்போ தேனீக்கள் என்ன பண்ணால், நம்ம தேனி பெட்டி வந்து ஒரு நம்ம வச்ச இடத்துலேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தேன் எடுக்கும். 2 கிலோமீட்டருக்கு சுற்றி 70% ஒரே மரமாக இருக்கும்போது எதுலேருந்து அந்த 70% எடுக்குதோ அதோட டாமினன்ட்டு, அதோட சத்துக்கள், அதோட நிறங்கள், அதோட குணங்கள் தான் அந்த தேனில் இருக்குமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேனே கோல்டன் கலரில் இருக்கும். அது ரீசன் பார்த்தீங்கன்னா முந்திரி தேன்லேருந்து எடுக்கிறதுனால அது இந்த முந்திரி நெக்டார் அந்த ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் தான் இருக்கும். அதனால தான் தேனே அந்த கலரில் இருக்குது. அதில் அவ்வளோ கால்சியம், விட்டமின்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் சீசனில் மட்டும்தான் அந்த தேன் கிடைக்கும். அந்த முந்திரி சீசனில் மட்டும் கிடைக்கும். அடுத்தது நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகிறோம்னா முருங்கைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம 2வது வெரைட்டி பார்த்தீங்கன்னா முருங்கை பார்த்தீங்கன்னா நம்ம விருதாச்சலத்தில் ஒரு பெல்ட் 2 பெல்ட் ஃபுல்லாகவே முருங்கையாக இருக்குது. அந்த டைமில் முருங்கை பார்த்தீங்கன்னா மேலேருந்து பூக்க ஆரம்பிக்கும். மேலே நம்ம எப்பயுமே தேனி வளர்ப்பில் நம்ம பெரிய பண்ணையாக பண்ணும்போது இடம்பெயர்ந்த தேனி வளர்ப்பு மைக்ரேட்டிங் பீ கீப்பிங் பண்ணும்போது தான் அதை நம்ம சக்ஸஸாக பண்ண முடியும். நம்ம இங்கே ஒரு பெட்டி வச்சுருக்கோன்னா அடுத்தது நம்ம என்ன சீசன் இந்த முடியுதா, அடுத்தது என்ன ஸ்டார்ட் ஆகுது, இது நம்ம முருங்கை ஸ்டார்ட் ஆகும்போது முருங்கையில் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு தேன் எடுக்கலாம். இப்போ இது ஆண்டு வருமானம் இப்போ எல்லாருமே கேட்பாங்க, தேனி வளர்ப்பு வச்சா நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு சிலவங்க தேனி வளர்ப்பே கை கொடுக்காதுப்பா, அதில் நம்ம சும்மா அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையான ஒரு ஆண்டு வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஒரு 100 பெட்டி வச்சுருக்கோம். 100 பெட்டிக்கு வருஷத்துக்கு இந்த ஒரு முந்திரி தேன் சீசனில் மட்டும் ஒரு 400 கிலோ தேன் எடுக்கலாம். அப்படியே நீங்கள் இதை முடிங்க. இதை முடிச்சுட்டு முருங்கை தோட்டத்துக்கு எடுத்துன்னு போகும்போது அங்கே வந்து ஒரு பெட்டிக்கு ஒரு 3 கிலோ கிடைக்கும். அப்போனா ஒரு 300 கிலோ தேன் எடுக்கலாம். அப்புறம் இன்னொரு வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாவல் தேன் இருக்குது. இந்த நாவல் தேன் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டி வச்சு எடுக்கிறது இல்லை. இது எங்கே எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கல்வராயன் மலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நாவல் பழம் பூக்கும் போது அங்கேருந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல காட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பூக்கள்லாம் பூக்கும். அந்த டைமில் நாவல் பழம் பூக்கும் போது அந்த மலையில் அந்த மலை தேனை எதை ஸ்டோர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த நாவல் பூக்கள்லேருந்து நம்ம எப்படி இங்கே முந்திரி தேன் சொல்கிறோம் அதுமாரி அந்த நாவல் பூக்கள்லேருந்து அதை மட்டும் அதை ஸ்டோர் பண்ணணும். அதில் என்ன பெனிஃபிட்டு, நாவல் தேனில் என்னப்பா பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாவலில் யூஸ்வலாகவே அதில் கசப்பும் துவர்ப்பு தன்மையோடு இருக்கும். சுகர் பேஷண்ட்லாம் நாவல் பழம் சாப்பிட்றணும்னு சொல்லுவாங்க, அது அந்த துவர்ப்பு இருக்கும். நம்ம தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம், எந்த பழத்துலேருந்து எடுக்கிறோமோ அதோட குணங்களும் அதோட பெனிஃபிட்டு அதோட கலர் அப்படி இருக்கும், ஒரே அது போல தான் இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி நாவல் மரத்துலேருந்து எடுக்கும்போது இந்த சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க அந்த நாவல் பூவிலேருந்து எடுக்கிற அந்த தேனை சாப்பிடும்போது சுகர் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேஷண்ட் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 100% நாவல் தேனாக இருக்கணும். ஒரு சில இடத்துல நாவல் தேன்னு சொல்லிட்டு நார்மல் அணியும் கொடுப்பாங்க. அது நீங்கள் தான் எப்படி இருக்குது வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு நாவல் அணினா இப்படி தான் இருக்கும்னு ஒன் டைம் நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணிடணும். நம்ம மலையிலேருந்து எடுக்கிற நாவல்ன்றதுனால அதில் அதிக புரோட்டீன் இருக்கும்.
இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கு இந்த இடத்த இது பார்த்தீங்கன்னா பிள்ளைச்சாவடி, இந்த ஏரியா பிள்ளைச்சாவடியில் மாத்தூர். இந்த இடம் வந்து எனக்கு இங்கே யாருமே தெரியாது. நான் நேட்டிவ் பார்த்தீங்கன்னா மணலிப்பட்டு. அங்கேருந்து எப்போ நீங்கள் வந்தேன்னு ஒரு சிலவங்க கேட்பாங்க, எப்படி இங்கே வந்து இப்போ எப்படி உனக்கு இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்தேன்னு கேட்பாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா திரு நடேசன் அவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா சாரும் ஃபார்ம் ஒரு 30 வருஷமாக தேனி பண்ணி வச்சிருக்காரு. அவர் தான் எனக்கு மேடம் கிட்ட பேசி இந்த இடத்த ரெஃபர் பண்ணாங்க. இந்த இடத்த கொடுத்த மேடம் SBI பேங்க்கில் மேனேஜர் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.